ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் எல்லா இடத்துலையுமே லீவ் விட்டுருப்பாங்க. வெக்கேஷனுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை சொந்த ஊருக்கு போகிறீங்களா? இல்லை வீட்டிலேயே பிள்ளைங்க, பஞ்சாயத்து, சமையல்னு இருக்க போகிறீங்களா? அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்ட்டு பார்த்துட்டே இருப்போம். ஆனால் லீவ் விட்டு 3 நாள் ஆனதுக்கப்புறம் எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டு தானே சொல்லுங்கள். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க பசங்க வந்து ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு அப்பா! எந்த நேரம் பார்த்தா நம்ம போய் பஞ்சாயத்து வச்சுட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். நம்ம கிச்சன்ல சமைக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதிகமான பஞ்சாயத்துக்கு தான் நமக்கு அதிக டைம் எடுக்கும். சமையல் கூட கம்மியா பண்ணிறலாம். அந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்னி வந்து நம்ம வீட்லி தோசைக்கு நார்மலா எப்பவும் போல எல்லா சட்னியும் நம்ம அரைப்போம். இந்த மாரி சட்னியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணும் இல்ல உளுந்து, கடுகு, ஆ அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, இதில வேர்க்கடல கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் நம்ம நல்லா வதக்குறது தான். வதக்கிட்டு வரமிளகா கொஞ்சம் லாஸ்ட்டா போட்டுக்கோங்க. அப்பதான் வரமிளகா வந்து கருகாம, கலர் மாறாம இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்கிறது தான். அதே மாரி சட்னி நம்ம வந்து அரைக்கும்போது ரொம்ப நைஸா வழுவழுன்னு அரைச்சு கொர கொரப்பா அரைச்சா தான் சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.